Rajani sir. Sir, good morning sir. Good morning. EBS ல இருந்து ரூசல் பேசுறேன் சார். சொல்லுங்க ரூசல். சார் நம்ம ரவி 2 மணி நேரமா காணோம் சார். காலைல வந்தாரா? காலைல வந்திருந்தாரு சார். எத்தனை மணிக்கு பாத்தீங்க? காலைல 9 மணிக்கெல்லாம் உங்களை பார்த்தேன் சார். சரி. அப்புறம் மீட்டிங் எங்கே போனாருன்னு எல்லாம் தேடி பார்த்தேன் சார். எங்கேயுமே இல்ல சார். அப்படியா? ஆமாங்க சார். மொபைல் ட்ரை பண்ணீங்களா? மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது சார். சுவிட்ச்ட் ஆஃபா? ஆமாங்க சார். சரி ரூசல், நான் செக் பண்ணிட்டு வரேன். சரி சார். எதுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு தான் சொல்லியிருக்கேன் சார். ஓகே ரூசல். சரி சார். ஓகே சார். குட் மார்னிங் நாராஜனி சார். சொல்லுங்க. நவீனா? டிசைன் எந்த டீம்? ஓ, எத்தனை மணிக்கு பாத்தீங்க அவரை? மொபைல் ட்ரை பண்ணீங்களா? சுவிட்ச்ட் ஆஃபா? சரிம்மா, நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். ஃபீட்பேக் சொல்றேன். ஓகே. ஹலோ நாராஜனி சார். கனகு சார் வாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் கை வச்சுட்டாங்க சார். நம்ம டிபார்ட்மெண்ட்லயா? ஆமாம் சார். கேட்டரிங் சூப்பர்வைசர் எடுத்துட்டாங்க சார். எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 மணி நேரம் ஆச்சு சார். இப்படியே போட்டு ஏதாவது பண்ணுங்க சார். முதல்ல சிஎஸ்ஓ கூப்பிடுங்க, பேசுவோம். சார் சிஎஸ்ஓ. என்னாச்சு? நான் கேள்விப்பட்டதெல்லாம் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க நீங்க? 3 பேரு. 6 பேர் ஆச்சுங்க இதோட. 6 பேரா? காலையில இருந்து போன் மேல போனு. கொஞ்சம் என்னன்னு சீரியஸா பாக்கணுங்க முதல்ல. வாங்க முதல்ல என்னன்னு பேசணும். சரி வாங்க, அது என்னன்னு வாங்க பாருங்க. முதல்ல. வாங்க பாருங்க. சொல்லுங்க. சீரியஸ் இப்ப பாத்தீங்கன்னா காலையில இருந்து மொத்தம் காணாம போனது 6 பேர். சரியா? சரி. EBS டிபார்ட்மெண்ட், டிசைனு, EBS ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, சப்ளையர், கேண்டீன்ல முதல்ல காணாம போயிருக்காங்க. எத்தனை மணிக்கு போனாங்க? எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 10 மணி டைத்துல தான் காணாம போயிருக்காங்க. சார் அப்போ பண்ணலாம் சார். லஞ்ச் முடிஞ்சு எல்லாம் வந்துருவாங்க. எப்படியே ஏதாவது வேலை வெட்டியே போயிருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அவன் வெயிட் பண்ண முடியாது. நாட்டு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சரி ஒன்று பண்ணுவோம். நம்ம கேட்ல சிசி கேமரா இருக்கு இல்லையா? ஆமா. அதுல பார்ப்போம் எத்தனை மணிக்கு எல்லாம் வெளியே போனாங்க, திரும்பி உள்ள வந்தாங்களா இல்லையாங்கிறத அதுல பார்த்துருவோமே. கணக்கு நீங்க பண்ணுங்க. இந்த 6 பேரோட ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே. சரியா? நீங்க முதல்ல மீட்டர் போய் பாருங்க. நம்ம முதல்ல இந்த சிசிடிவி வந்து ஃபுட்டேஜ் என்ன போய் பார்த்துக்கோங்க. சார் நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோமா? அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்துருவோமா? போகுது சார் ஆளு. நமக்கு 10 மணிக்கு மேலே தானே இது? இப்போ டைம் என்ன? மணி 11 ஆச்சு. நம்ம போயிருக்காங்க சார். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகுது. மறுபடியும் அப்படியே ஆகுது சார். அந்த கரெக்டாக அந்த டயத்தில் மட்டும் பிளாக்காக இருக்கு. ஆமாம். இப்போ என்ன நடக்குதாங்க? சரி அந்த இன்னொரு இது பார்த்துருவோம் சார். எல்லாமே பர்டிகுலராக அந்த ஒரு இடத்துல போய் பிளர் ஆகுது கேமரா. அப்போ என்னன்னா இது வந்து நல்லா பிளான் பண்ணி யாரோ பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஓகே கரெக்ட் கரெக்ட். அப்போ இது நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும் சார். நம்ம என்னன்னு பார்க்கணும். சார் 5 மினிட்ஸ் சார் அப்போ ஒன்று பண்ணுவோம். நமக்கு ஆல் மிஸ்ஸிங் நல்லா தெரியுது. இந்த ஃபைலை வச்சு யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்த்தோம். பண்ணலாம். ஓகே சார் பார்த்தோம். ஆறு பேர் இருக்கா சார்? எல்லாம் ஒரே ஃபைல் தான் கவுண்ட் அப்படியா? இவரோட கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. ரெண்டாவது இவரோடதுலையும் இல்லை. இல்லை. வேற ஏதாவது மெயில் ஏதாவது வந்திருக்கு அது வரைக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். தேங்க்ஸ்.
ஹலோ நாகராஜன். ஆமாங்க. எப்போ? எங்க? என்ன சார்? ஓகேங்க. என்ன சார்? 6 பேருங்க. ஓகேங்க, தேங்க்ஸ். நீங்க? ஹலோ. என்ன சார்? நம்ம ஆளுங்க கிடைச்சிட்டாங்க. கிடைச்சாங்களா? பக்கத்துல தான் இருக்காங்கம்மா. முதல்ல டிரைவர் கூப்பிட்டு வண்டி எடுத்து சொல்லுங்க. கிளம்பும். எடுத்துக்கிறோம் சார். சீக்கிரம். சார் சார் காப்பாத்துங்க சார், கட்ட ஊத்துடுங்க சார். காப்பாத்துறதா? உன்னை காப்பாத்திட்ட கம்பெனி யார் காப்பாத்துறது? சார் நான் என்ன தப்பு பண்ணேன் சார்? நீ என்ன தப்பு பண்ணியா? கம்பெனியோட சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுன்னு மற்றவங்களுக்கு சொல்ற. ஆனா நீ பார்த்து வேலை நடந்து வரதில்ல. பைக்கு சைட் ஸ்டாண்டு போட்டுட்டு இருக்கிற. அதே மாதிரி ஹெல்மெட் கொடுத்தா ஹெல்மெட்டை போட்டுட்டு வரது. இதெல்லாம் ஒரு தப்பா சார்? இதெல்லாம் பெரிய தப்பு. சார் என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமேல் இதெல்லாம் மன்னிப்பா தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை. சார் நான் என்ன தப்பு பண்ணேன் சார்? என்ன அவுத்து விடுங்க சார். நீ என்ன தப்பு பண்ணியா? குவான்டிட்டியில் செலுத்துற கவனத்தை குவாலிட்டியில் செலுத்துறது கிடையாது. மாச கடைசியில் ரிஜெக்ட் ஆகிற மெட்டீரியல்லாம் எடுத்து போட்டு குவான்டிட்டிக்காக அனுப்பி விட்டுற. நீ என்ன தப்பு பண்ண நான் கேட்குறேன் சார். நான் என்ன பார்த்து சார் பண்றது? மேலே உள்ளவங்க அனுப்புன்னு சொல்றாங்களா சார்? அவங்க அனுப்ப சொன்னா நீ அனுப்பிடலாமா? சமைச்சிட்டு இருக்க என்ன ஏங்க சார் தூக்கிட்டு வந்தீங்க சார்? யோ, குவாலிட்டிங்கிறது செய்யற பொருள்ல மட்டும் இல்லை, நீ சமைக்கிற சாப்பாட்டுலயும் இருக்குது. உன்னை நம்பி எத்தனை பேர் சாப்பிட வரான் பசியோட. அவனுக்கு குவாலிட்டியை சமைச்சு போட வேண்டாம். நீ போடுறதில்ல. அதுக்காக தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ செஞ்ச தப்பு என்னன்னு நான் சொல்றேன் கேளு. நீ வாங்கி தர பொருளையும் தரமில்ல, அதனால செஞ்சு கொடுக்கிற பொருளையும் தரம் இல்லாம போகுது. டிஆர்னு 1000க்கு மேல தாண்டுது. என்னையா டிசைன்காரன் என்ன போய் தூக்கிட்டு வந்திருக்கிற? டிசைன் நான் என்னன்னு தெரியுமா உனக்கு? நாங்கெல்லாம் பிஹெச்டி படிச்சுட்டு வந்து உட்காந்து பக்காவா டிசைன் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன தூக்கிட்டு வரக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏன் நான் தூக்கிட்டு வந்தேங்கிறத சொல்றேன். நீ போடுற டிராயிங்ல மிஸ்டேக் இருக்கு. ஓ, ஏதோ ஒரு டிராயிங்ல ஒரு மிஸ்டேக் வந்ததுன்னா அதெல்லாம் தப்பாயா? ஜவார், நீ போடுற ஒரு டிராயிங்ல ஒரு மிஸ்டேக் வந்தா பரவாயில்ல. ஆனா நீ போடுற 50 டிராயிங்ல 50 மிஸ்டேக் வந்ததுன்னா தப்பா? சின்ன தப்பு மாதிரி தான் தெரியுதுங்க. அதே மாதிரி உன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற 50 பேர் 50 மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அது தப்பா? தப்புதாங்க. தெரியுதுல்ல தப்புன்னு. அதுக்காக தான் உன்னை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். சார் நானே குவாலிட்டியில் இருக்கேன் சார். எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புறது என்ன எதுக்காக சார் கடத்துறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க சார். நீ ஒழுங்கா செக் பண்ணாம அனுப்புனதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். மற்றவங்களாதும் பொருள்களை செய்யறாங்க. ஆனா அது தரமா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்ப வேண்டியது உன்னோட மிக முக்கியமான வேலை. அதை நீ சரியா செய்யல. தப்ப தட்டி கேட்காதது தப்பு தான். பாத்தியா அவனை? கம்பெனில எல்லாம் சவுண்ட் தான் சார். கம்பெனில அடிக்கடி இந்த சவுண்ட் கேட்டிருக்கேன் சார். அப்படியே சார் நான் செஞ்ச சின்ன சின்ன தப்புலாம் குத்தி காமிச்சாரு சார். கண்டிப்பா கம்பெனி எம்ப்ளாயி தானுங்க. சார் அங்கே நம்ம கேட்டது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் வேலை செஞ்சுருக்கு. ஆமாம் சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் இந்த சின்ன சின்ன தவறுலாம் சுட்டி காட்டியிருக்கான். குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். நல்ல ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சவனாகவும் இருந்திருக்கணும். அப்படிப்பட்டவன் இந்த மாதிரி தப்பை கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் சார். கரெக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா
ஒருத்தன் அவன் வேலை செய்யற குவாலிட்டியில கரெக்டா இருந்தா மட்டும்தான் அடுத்த வேலையில இருக்கக்கூடிய குவாலிட்டி மிஸ்டேக்லாம் கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட் சார். ஸோ அப்போ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. செல்ஃப் டிசிப்ளின் ஆனால தான் இதை பண்ணிருக்கோம். கரெக்டாக யார் பண்ணிருப்பா தெரியலையே, யாரா இருக்கும்? யாரும் தெரியல சார். நான் தான். நீங்களா? என்ன சார், கம்பெனி உங்க மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கு தெரியுமா? அதே கம்பெனியோட மதிப்பு கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணினேன். எது சார் இப்படி பண்ண வச்சது? வழி சார், வழி. இப்படி என்ன சார் வழி? 50 வருஷமா கம்பெனி நடத்திட்டு இருக்கிற நமக்கு வர வேண்டியதை 5 வருஷத்துல கம்பெனி நடத்துறவன் வந்து ஆர்டர் எடுத்துட்டு போறான்னா காரணம் என்ன? குவாலிட்டி. எல்லாரும் சேர்ந்தாதான் சார் குவாலிட்டிங்கிறது தர முடியும். இதுக்கு தடையா இருந்தவங்கள தான் நான் தூக்குனேன். அப்படின்னு சார் உங்களுக்கு பாதிப்பு? 3 மாசத்துக்கு முன்னால ஒரு கஸ்டமர்கிட்ட போனேன் சார். நமக்கு வர வேண்டிய ஆர்டர் காம்படிட்டருக்கு போயிருச்சு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த குவாலிட்டி கொடுக்க முடியல. இதை சொல்றதுக்காக கம்பெனியில வந்து டிபார்ட்மெண்ட்டா அலைஞ்சேன். யாருமே காதுல வாங்கிக்கல. அதனால தான் நான் இப்படி பண்ணினேன். அதுக்கு இதுதான் வழியா சார்? எம்டி ஒவ்வொரு மீட்டிங்லையும் தனி மனித ஒழுக்கம் வேணும், தனி மனித ஒழுக்கம் வேணும், அப்பதான் கம்பெனியும் நல்ல குவாலிட்டியா வளரும்னு சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர்த்த இது போய் சேர்ந்தது. ஆனா இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல பயம். இந்த பயம் இருக்கணும் சார். அதுக்காக தான் நான் இதை பண்ணினேன். ஆனா ஒரு வகையில கம்பெனிக்கு நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க. நல்லதை பண்ணாலும் நான் போன வழி தப்பான வழி. தப்பு செஞ்சவன் ஒவ்வொருத்தனும் தண்டிக்கப்படணும். அப்பதான் இந்த பயம் இருக்கும். பயம் இது முடிவில்லை, தொடக்கம்.